ஹாய், தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. விடுதலை பார்ட் 2 படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வித்தவுட் எனி டீட்டெயில் வீடியோக்குள்ளே போயிடலாம். விடுதலை பார்ட் 1 படத்தோட ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னங்கிறது பார்த்துடலாம். உங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் தெரியும், அந்த பெருமாள் வாத்தியாருங்கிற கேரக்டரோட ஒரு ப்ரீக்வல் வெர்ஷன் தான் அந்த விடுதலை பார்ட் 2. பெருமாள் வாத்தியாருங்கிறது யார், அவர் எந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி கொண்டவர், இதுக்கு முன்னாடி அவர் என்னவா இருந்தார் அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் படத்தில் பதில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவில் படத்தோட ஸ்டார்டிங்கில் கென் கருணாஸ் பண்ணையாளர்களுக்கு எதிராக பண்ணுற ஒரு சம்பவத்தால் பண்ணையாளர்களோட மிகப்பெரிய கோபத்துக்கு ஆளாகிறாரு. அதுலேருந்து கென் கருணாஸை காப்பாற்றுறதுக்காக விஜய் சேதுபதி ஒரு விஷயம் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் படத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சுங்கிறத விடுதலை பார்ட் 1 படத்தோட ஸ்பாய்லர் இல்லாத ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி. படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் என்னங்கிறது லைன் பை லைன் பார்த்துடலாம். பெருமாள் வாத்தியார் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்துருக்காருன்னு சொல்லணும் விஜய் சேதுபதி. அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ், பாதி படத்தை தோளில் சுமந்திருக்காருன்னு சொல்லணும். லெஸ் டைம் ஹியூஜ் இம்பேக்ட் அப்படிங்கிற மாதிரி கென் கருணாஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் சீன்ஸே வந்தாலும் அவர் வர அந்த சீன்ஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. டெரிஃபிக்கான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் ஸ்டன் சீன்ஸில் அவர் போட்டிருக்க எஃபெக்ட் முன்னாடியே மெஸ்மரைசிங்காக இருந்துச்சு. நிஜமாவே நல்ல ஒரு கேஸ்டிங் இந்த படத்துக்கு. அவர் படத்தில் அங்கங்கே வர டைலாக்லாம் தேட்டரில் விசில் பறக்குது. இந்த உதாரணமாக நம்ம கென் கருணாஸ் சொல்கிற ஒரு டைலாக் ஆகட்டும், நீ என்ன கூப்பிட்றதுங்கிறது என் பேர் இல்லை, நான் என்ன சொல்கிறேங்கிறது என்னோட பேர், எல்லாத்தையும் எங்கள் கூட ஒட்டுக்கா உட்கார வைக்க முடியுமா, என்னோட பையன் பிறந்தானோ நான் அவனை இதே ஸ்கூலில் உட்கார வைக்கிறேங்கிறது அவர் பேசுகிற ஒவ்வொரு டைலாக்குமே தேட்டரில் விசில் பறக்குது. உண்மையுமே நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க படத்தில். அதோட அருமை புரிஞ்சு அவரும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு படத்தில் கம்யூனிஸ்ட் தலைவராக வர ஆக்டர் கிஷோர், அதாவது ஒரு உண்மையான கம்யூனிஸ்ட் அந்த கம்யூனிஸ்ட் கேரக்டரில் போட்டதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அவரோட கேரக்டர் என்னதான் கொஞ்ச நேரமே வர மாதிரி இருந்தாலுமே அந்த கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சூப்பராக அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் விஜய் சேதுபதியோட பேரா நடிச்சிருக்காங்க ஆக்டர்ஸ் மஞ்சு வாரியர். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவங்க வர முக்கால்வாசி சீன்ஸ் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. விஜய் சேதுபதிக்கு அவங்களுக்குள்ள லவ் ட்ராக் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த வருஷத்தோட ஒரு பெஸ்ட் லவ் ட்ராக்னு கூட சொல்லலாம் நம்ம. அவங்களோட அந்த ஒரு ஹேர் கட்டிங்கே தனி கதை ஒன்று இருக்குது படத்தில், அதெல்லாம் உண்மையாலுமே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லேயே அதை வச்சு ஒரு சின்ன ஒரு சீன் மாதிரி ஒன்று வரும், அதுவுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. படத்தில் இன்னொரு முக்கியமான பாசிட்டிவ், டிஓபி வேல்ராஜ் அவர்களோட ஒர்க்கு ரொம்பவே கமெண்டபிளான ஒரு ஒர்க்கு. போத் அந்த ஒரு மலைப்பகுதிகளில் இருக்கிற அந்த காட்சிகள் ஆகட்டும், அந்த கம்யூனிஸ்ட் சம்மந்தமான காட்சிகள் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஹாஃப்லேயுமே அவரோட ஒர்க் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த கடைசி ஒரு 40-45 நிமிஷத்தில் இவரோட ஒர்க் ரொம்பவே கமெண்டபிளாக இருந்துச்சு. படத்தோட இன்னொரு மெயின் முக்கியமான பாசிட்டிவ், எடிட்டர் ராமர் அவர்களோட ஒர்க் சொல்லலாம். இந்த படம் வந்து ஒரு நான் லீனியரில் தான் போகுது, அதை நமக்கு குழப்பாமல் சிறப்பாக எடிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த பார்ட் 1ல் வர ஒரு சில சீன்ஸை பார்ட் 2வோட இவங்க மெர்ஜ் பண்ண விதம் உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. அதை நான் லீனியரில் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க, அது ரொம்பவே நமக்கு ரசிக்கும்படி இருந்துச்சு. படத்தோட இன்னொரு மெயின் முக்கியமான பாசிட்டிவ், ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி அவர்களோட ஒர்க் சொல்லலாம். என்னதான் செகண்ட் ஹாஃபில் ஒரு முக்கால்வாசி சீன் அந்த மலைப்பகுதிகளே நடந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய சீன்ஸ்லேயே இவங்க போட்டிருக்க ஹார்ட் ஒர்க் நல்லாவே படத்தில் தெரியுது. ஸ்டன் மாஸ்டர் பீட்டர் ஹேனை தவிர்த்துட்டு இந்த படத்தை பற்றி நம்மளால் பேசவே முடியாது. இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் கூட அவர் சொல்லலாம். மேபி இந்த படத்துக்கு அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. படத்தில் அட்டகாசமான ஒரு ஒர்க்கை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. போத் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையுமே சரி செகண்ட் ஹாஃப்லையுமே சரி ஒரு ரா அண்ட் ரஸ்டிக்கான ஃபைட் சீன்ஸை கொடுத்துருக்காரு. செகண்ட் ஹாஃபில் ஒரு கடைசி ஒரு 3/4 மணி நேரத்தில் இவரோட ஒர்க் போத் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, போத் கேமராமேன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்களோட மொத்த எஃபர்ட்டையும் போட்டிருக்காங்க. அட்டகாசமான ஒரு ஒர்க் கொடுத்துருக்காரு ஸ்டண்ட் மாஸ்டர் பீட்டர் ஹேன் அவர்கள். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், மேஸ்ட்ரோ இசைஞானி இளையராஜா அவர்களோட பின்னணி இசை சொல்லலாம். பாடல்கள் ஒரு 2 பாடல்கள் வருது, அந்த பாடல்கள் எல்லாமே கேட்கறதுக்கு நீட்டாகவே இருந்துச்சு. படத்தோட பின்னணி இசைனா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா படம் முழுக்க டம்மு 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 டம்முன்னு தட்டுறதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் எந்தெந்த சீன்ஸ் வந்து அமைதியாக விடணுமோ அந்த சீன்ஸில் அமைதியாக இருக்குது, எந்தெந்த சீன்ஸில் வந்து வாசிக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக வாசிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். எமோஷனல் சீன்ஸில் ஒரு 2 பிஜிஎம் வருது, அந்த பிஜிஎம் நிஜமாவே நம்ம நெஞ்சை உலுக்கி எடுக்குதுன்னு தான் சொல்லணும். அட்டகாசமான ஒரு ஒர்க். விடுதலை 1 படத்தில் நிறைய பேர் இவரோட ஒர்க்கை கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாலும் விடுதலை 2 படத்தில் அந்த ஒரு கிரிட்டிசைஸ்க்கு இவர் இடம் கொடுக்கல. தரமான ஒரு ஒர்க்கு. இந்த படம் முழுக்க விஜய் சேதுபதி அவர்களை பற்றி ட்ராவல் ஆகிறதுனால சூரியன் நிறைய பேர் சைடு ரோல் மாதிரி இல்லை. படத்தில் அவருக்குமே முக்கியமான டைலாக்ஸ் முக்கியமான சீன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விடவே செகண்ட் ஹாஃபில் சூரிய அவர்களுக்கு ஒரு 2-3 முக்கியமான சீன்ஸ் இருக்குது. அந்த சீன்ஸில் நிஜமாலுமே ஒரு நல்ல எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காரு. படத்தில் அது நல்லாவே தெரியுது. அண்ட் படத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கு ஆக்டர் தமிழ், டானாக்காரன் டைரக்டர் தமிழ். அவரு இந்த லெஸ் டைம் ஹியூஜ் இம்பாக்ட்டுங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் பண்ணிட்டு போயிருக்காரு. அவருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எந்த வேலையும் இல்லை, செகண்ட் ஹாஃபில் ஒரு 1/2 மணி நேரத்தில் கடைசி 1/2 மணி நேரம் வராரு. அவர் வர அந்த சீன்ஸில் அதான் நான் சொன்ன மாதிரி லெஸ் டைம் ஹியூஜ் இம்பாக்ட் பண்ணிட்டு போயிருக்காரு. சிறப்பான ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காரு.
அண்ட் ராஜீவ் மேனன் அவர்களோட கதாபாத்திரமாகட்டும், ஜிவிஎம் அவர்களோட கதாபாத்திரமாகட்டும், இளவரசன் அவங்களோட கதாபாத்திரமாகட்டும், அவங்களும் இந்த படத்தில் வராங்க. கொஞ்ச நேரமே வந்தாலும் அவங்களோட சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காங்க. பார்ட் 1ல் இருந்த இம்பேக்ட் இந்த படத்தில் அவங்களுக்கு இல்லை. இருந்தாலுமே வர சீன்ஸில் அவங்களோட நடிப்பு நிஜமாலுமே ரசிக்கும்படி தான் இருந்துச்சு. சேத்தன் அவர்களுக்கு பார்ட் 1 அளவுக்கு இந்த படத்தில் கேரக்டர் இல்லைனாலும் இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் அவருக்கு ஒரு சில முக்கியமான சீன்ஸ் இருக்குது. அந்த சீன்ஸில் அவரோட அட்டகாசமான ஒரு நடிப்பை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. அண்ட் படத்தோட குட்டி குட்டி ட்ராபேக்ஸ் என்னங்கிறது பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே இவங்க அந்த ஸ்டோரி நம்மகிட்ட கன்வே பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஒரு கேப் எடுத்துக்கிறாங்க. அதில் கொஞ்சம் நான் லேகின்னு சொல்லிட முடியாது, கொஞ்சம் படம் ஸ்லோவாக போகிறது நம்மளால் கொஞ்சம் உணர முடியுது. அண்டு படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய சீன்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இன்கேஸ் நம்ம ட்ரெய்லரில் பார்க்கும்போது தெரியும் இந்த கேரக்டருக்கு இந்த மாதிரி தான் எண்டிங் ஆகும். அதெல்லாம் படத்தில் அதே மாதிரி தான் நடக்குது. இன்கேஸ் படத்தில் அந்த லாஸ்ட் ஷாட் கூட நம்ம சரி இதுதான் இன்டர்வல் சீனாக இருக்குமோ நினச்சோம், அதே மாதிரி படத்தில் அதுதான் இன்டர்வல் சீனாக வருது. இதெல்லாம் படத்தில் ஒரு குட்டி குட்டி ட்ராபேக். அண்ட் போத் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி கொஞ்சம் சீன்ஸ்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கேரக்டருக்கு இந்த மாதிரி தான் எண்டிங் ஆகும், அதெல்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படம் வெற்றிமாறன் அவர்களோட முந்தைய படமான அசுரனையும் சரி விசாரணையை படுத்தி நிறைய இடங்கள்லாம் நமக்கு ஞாபகப்படுத்துது. அது இந்த படம் நடக்கிற காலகட்டமாக இல்லை அந்த டைலாக்ஸு இல்லை அந்த ஒடுக்கப்பட்ட அந்த கதையாங்கிறதுனால தெரில. அந்த ராஜீவ் மேனன் அந்த போலீஸாக டிஸ்கஸ் பண்ணுற சீன்ஸ், அந்த லைட்டிங் கூட நமக்கு நிறைய இடத்துல விசாரணை படத்தை ஞாபகப்படுத்துது. அந்த கென் கருணாஸ், அந்த விஜய் சேதுபதி, அந்த கம்யூனிஸ்டாக இருக்கிற அந்த சீன்ஸ்லலாம் நமக்கு நிறைய இடத்துல அது அசுரன் படத்தை ஞாபகப்படுத்துது. பட் அது பெரிய அது ஒரு மைனஸாக சொல்ல முடியாது, அது ஒரு சின்ன சின்ன ட்ராபேக்ஸாக நமக்கு தெரிஞ்சிச்சு. இது மைனஸ்னு சொல்ல முடியாது. செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்கில் ஒரு 15-20 நிமிஷம் படம் கொஞ்சம் பிக்கப்பாக இருக்குது, தடுமாறுது. பட் அந்த 15-20 நிமிஷம் தான் அப்படி. அதை தொடர்ந்து வர ஒரு 50-55 நிமிஷம் நம்மளை மொத்தமாக கட்டி போட்டு படம் முடிஞ்சு நம்மளை ஒரு கனத்த இதயத்தோடு தான் அனுப்புனாங்க. அதுதான் நான் வெற்றிமாறன் அவர்களோட மேஜிக்னு நினைக்கிறேன். அந்த ரைட்டிங்கில் இருக்கிற மேஜிக். தொடர்ந்து அவர் படம் ஏன் இவ்வளோ ஒரு பிளாக் பஸ்டர்ஸ் எல்லாம் ஆகுதுங்கிறதுக்கு இதுதான் அவரோட ஒரு ரீசன் நான் நினைக்கிறேன். விடுதலை பார்ட் 2 படத்தோட ஃபைனல் வெர்டிக்ட் என்னங்கிறத பார்த்துடலாம். பார்ட் 1க்கு கிடைச்ச பேரை எந்த வகையிலுமே டேமேஜ் பண்ணாமல் வந்திருக்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சீக்வல் தான் இந்த விடுதலை பார்ட் 2. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் பொறுமையாக படத்தை சகிச்சுக்கிட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த படம் உங்களுக்கு அமையும். தாராளமாக நீங்கள் போய் தேட்டரில் பார்க்கலாம். அண்ட் இந்த படம் குழந்தைங்களுக்கும் வயதில் பெரியவங்களுக்கும் இந்த படத்தை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்களும் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போகாதீங்க. அவங்களே படத்துக்கு அடல்ட் சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. படத்தில் செக்ஷுவலாக இல்லைனாலுமே கோரியான ஃபைட் சீன்ஸுமே ஷூட் அவுட் சீன்ஸுமே படத்தில் எக்கச்சக்கமாக இருக்குது. அது தயவு செஞ்சு அவங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு மனக்கசப்புக்கு அவங்களை உண்டாக்காதீங்க. அவங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸை உருவாக்கி கொடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்தால் கூட எனக்கு கமெண்ட் எனக்கு தெரியப்படுத்துங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.